பாவ மன்னிப்பை பற்றி ரட்சிப்பை குறிக்க ஒரு விஷயம் தான் சுவிசேஷம். எல்லாரும் கடவுளை பற்றி அறிஞ்சுக்கணும். கடவுள் நம்மளுக்காக என்னென்ன பண்ணாரு, என்ன விஷயங்கள் நம்மளுக்காக செஞ்சாரு. அதாவது தன்னுடைய உயிரையும் அவர் வந்து நம்மளோட பாவத்துக்காக, இனிமேல் செய்கிற பாவத்துக்காகவும், இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் மறிச்சதுக்காக அது கடவுள் சிலுவையில் பலியானார். அதுக்காக தான் பண்ணார். அதுக்காக தான் நம்ம ரசிக்க தான் கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார். சுவிசேஷம் எது கொண்டு வரோன்னா உண்மையான ரட்சிப்பையும் தேவ அன்பையும் கொண்டு வரும். நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பாவம் ரொம்ப பயங்கரமான உனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, உனக்கு வந்து துரோகம் பண்ணாலும் சரி, அவனை மன்னிக்கக்கூடிய தன்மையை கடவுள் அந்த சுவிசேஷன் மூலமாக, ஏன்னா நம்மளோட பாவத்துக்கு அவர் அறையும் போது ஏகப்பட்ட பேர் அவர் காரி துப்பி அடித்து எல்லாம். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார், பிதாவே இவள் செய்வது என்னவென்று தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் மேலே இறக்க தான் பாடுறாரு தவிர கோவப்படல, இது பண்ணல. அந்த மாதிரி இறக்க குணத்தையும் அன்பு, ஆவின் கனிகள் அன்பு முதலானது. அது வந்து என்ன சொல்றது, அது கடவுளுக்கு நம்ம கொடுப்பாரு அந்த சுவிசேஷன் மூலம், ரட்சிப்பின் மூலமாக. சரி, நீங்க சுவிசேஷம் சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் சொன்னது ஏன் சொல்லலன்னு நினைக்கிறீங்க? எதனால உங்களுக்கு சொல்ல முடியல, இல்லை ஏன் சொல்லலை? எனக்கு வந்து இந்த பேசுகிற திறமை வந்து எனக்கு அவ்வளோ கிடையாது. ஓகேங்களா, ஒருத்தவங்ககிட்ட வந்து நான், ஆனால் என் பொண்ணுக்கு நான் சொல்லுவேன். ஒரு நெருங்கின சொந்தமாக இருந்தாக்கா அது பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ யூஸ்வலாக வேற ஆளுகிட்ட போய் பேசினா ரொம்ப கூச்சமாக இருக்குது. அந்த கூச்சத்தில் நான் வந்து பேச்சு வர மாட்டேது, அவ்வளோதான். ஓகே ஐயா, நான் எப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னா, சுவிசேஷம்னா என்ன?